தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளில் 2 திருநெல்வேலி மற்றும் தென்காசி, இந்த 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். முதலில் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கள நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் 31.17% திமுக 2வது இடத்திலும் 50.23% அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது. ஏறக்குறைய தற்பொழுதைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் திருநெல்வேலியை அதிமுக கூட்டணி கைப்பற்றுவதற்கான சூழல் இருக்குது. 10.90% தமிழக வெற்றி கழகமும் 6.43% நாம் தமிழர் கட்சியும் 1.27% சுயேட்சைகளுக்கு செல்வதற்கான களம் உருவாகி இருக்கிறது. அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரை 35.46% திமுக 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 38.91% அதிமுக முதலிடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 9.45% தமிழக வெற்றி கழகமும் 7.21% நாம் தமிழர் கட்சியும் 8.97% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 43.64% திமுக முதலிடத்திலும் 30.78% அதிமுக 2வது இடத்திலும் தாவேகாவிற்கு 14.89% வாக்குகளும் 6.34% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 4.35% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்லுகின்றன. அதே போன்று நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 37.58% வாக்குகள் திமுகவுக்கும் 34.14% வாக்குகள் அதிமுகவுக்கும் 11.34% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 8.54% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 8.40% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 32.95% வாக்குகள் திமுகவுக்கு செல்கிறது. இந்த தொகுதியில் 2வது இடம்தான் திமுக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலிடத்திற்கு 41.23% வாக்குகள் அதிமுகவுக்கு போகின்றது. 8.98% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 7.16% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 9.68% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கும் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. தென்காசி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற அடிப்படையில் பார்க்கிறப்போ சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் 36.71% வாக்குகள் தான் திமுகவுக்கு செல்கிறது. ஏறக்குறைய இது 2வது இடத்திற்கான வாக்காக இருக்குது. 38.13% வாக்குகளோடு அதிமுக முதலிடம் வருகிறது. 14.35% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகமும் 6.01% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 4.80% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. இதே போன்று வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 37.05% வாக்குகள் திமுகவுக்கு செல்கிறது. இந்த கள நிலவரம் 2வது இடம்தான் திமுக என்கிற ஒரு சூழலை உருவாக்குகிறது. 38.32% வாக்குகளோடு அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது. 10.38% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 0.733% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 6.92% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. இதே போன்று தென்காசியில் இருக்கக்கூடிய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தில் 41.15% வாக்குகளோடு அதிமுக முதலிடத்திற்கு வருகிறது. 25.91% வாக்குகளோடு திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 27.91% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகம் முதலிடத்திலும் 3.98% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. 1.05% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி சட்டமன்ற தொகுதியிலேயும் திமுகவுக்கு கடும் பின்னடைவு உருவாகி இருக்கிறது. 40.09% வாக்குகள் தான் திமுகவுக்கு இருக்கிறது. 42.59% வாக்குகளோடு அதிமுக முதலிடத்திற்கு நகர்ந்திருக்கிறது. 12.60% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 4.33% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 0.39% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது 31.24% வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு செல்கிறது. இந்த தொகுதியிலேயும் திமுக கடும் பின்னடைவை சந்திக்கிறது. இங்கு 37.63% வாக்குகளோடு அதிமுக முதலிடம் வகிக்கிறது. 13.68% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகமும் 4.22% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும் 13.23% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. திருநெல்வேலி தென்காசி தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய நிலவரங்களை கேட்கலாம், பேசலாம். ஹரிஷ், நீங்க எடுக்கிறப்போ எப்படி வாக்குகள் பிரியக்கூடிய ஒன்றா இருக்குது? ஏன்னா இப்ப சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் சில பிரியுதுன்னு சொல்ற சினாரி வைக்கிறாரு. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில கடந்த முறை ஆல்ரெடி அருணாவுடைய தோல்வி என்பதும் அதனுடைய
விளைவுகள் தானே இருந்துச்சு. இல்ல பூங்கோதை அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு. அவங்க அதிமுகவில் இணையறதுக்கான பேச்சுவார்த்தையில இருக்கிறதா ரொம்ப நாளா சொல்லப்பட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தை போயிருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஆமா, பாரம்பரிய திமுக குடும்பம் இல்லையா இருக்காங்க. பட் திமுக உள்ளே அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. திமுக தலைமையும் அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு.